சமத்துவ இலக்கு விளையாட்டை எப்படி விளையாடலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். குழந்தைகள் தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். யார் முதலில் இலக்கை அடைகிறார்களோ அவரே ஆட்டத்தின் வெற்றியாளர். விதிமுறைகள்: முதலில் விளையாட்டு பலகையை விரித்து வைக்க வேண்டும். விளையாட்டு பலகையின் ஒரு பக்கமாக வீடு என்ற தலைப்பிற்கு பக்கத்தில் அதற்கான 27 அட்டைகளும், பள்ளி என்ற தலைப்பின் பக்கத்தில் அதற்கான அட்டைகளும், சமூகம் என்ற தலைப்பின் பக்கத்தில் அதற்கான அட்டைகளும் பரப்பி வைக்க வேண்டும். ஆட்டத்தின் துவக்கத்தில் ஒவ்வொரு வீரரும் ஒரு வண்ண டோக்கனை எடுத்துக்கொண்டு பலகையின் தொடக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விளையாடும் நபர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வீடு என்ற அட்டை தொகுப்பிலிருந்து 3 அட்டைகளை எடுக்க வேண்டும். அதில் முதல் நபருக்கு 2 நேர்மறை சூழல் வந்ததால் அவர் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். இரண்டாம் நபருக்கு 3 நேர்மறை சூழல் வந்ததால் அவரும் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். மூன்றாவது நபருக்கு 2 எதிர்மறை சூழல் வந்ததால் நகராமல் அங்கேயே இருக்க வேண்டும். நான்காம் நபருக்கு 3 எதிர்மறை சூழல் வந்ததால் அவரும் நகராமல் அங்கேயே இருக்க வேண்டும். 5ஆம் நபருக்கு வைல்ட் அட்டை வந்ததால் அனைவரும் முன்னோக்கி நகர வேண்டும். நேர்மறை சூழல் மற்றும் எதிர்மறை சூழல் என சொல்லி நகர்ந்தவுடன் கையில் உள்ள அட்டைகளை மறுபடியும் அட்டை தொகுப்பில் சேர்த்து கலக்கி வைத்துக்கொண்டு அதிலிருந்து ஏற்கனவே கூறியவாறு 3 அட்டைகளை எடுத்து ஆட்டத்தை தொடரவும். முதல் நபரும் 3வது நபரும் 5 கட்டங்கள் முன்னேறி வீட்டு நிலையிலிருந்து பள்ளி நிலையை அடைந்துள்ளார்கள். அதனால் முதல் நபரும் 3வது நபரும் மட்டும் பள்ளி தொகுப்பிலிருந்து 3 அட்டைகளை எடுத்து விளையாட வேண்டும். 2வது, 4வது, 5வது நபர்கள் வீட்டு தொகுப்பிலிருந்தே அட்டைகளை எடுத்து ஆட்டத்தை தொடர வேண்டும். இவ்வாறு பள்ளி தொகுப்பை முடித்தவர்கள் மட்டுமே சமூக நிலையை தொடர வேண்டும். விளையாடும் போது யார் முதலில் விலக்கை அடைகிறார்களோ அவரே வெற்றியாளர்.